காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 2 பகுதி 195 அக்னி காரியங்கள். இப்படி ஏறக்குறைய 400 யக்ஞங்கள் வேதத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள். இவற்றில் ஔபாசனம் மட்டும் 4 வர்ணத்தாருக்கும் உண்டு. மற்றவற்றை முதல் 3 வர்ணத்தாரும் செய்யலாம் என்றாலும் பிரம்ம சத்திரியர்களே அதிகம் செய்ததாகவும் வைசியர்கள் நடைமுறையில் அவ்வளவாக செய்து வரவில்லை என்றும் பிற்பாடு சத்திரியர் பண்ணுவதும் குறைந்து பிராமணர் மட்டுமே பண்ண ஆரம்பித்ததாகவும் சொல்கிறார்கள். சத்திரியர்களுக்கென்று மட்டுமே புஜபலம், வீரிய விஜயம் முதலியவற்றை தருகிற யக்ஞங்கள் இருக்கின்றன. ராஜசுயம், அஸ்வமேதம் முதலியவற்றை சக்கரவர்த்திகளே பண்ணியிருக்கிறார்கள். இப்படியே தன தானிய சம்ருத்தி, அதற்காக வைசியர்களுக்கென்றே சில யக்ஞங்கள் இருக்கின்றன. யாகத்தை நடத்தி கொடுக்கும் ஹோதா, உத்காதா, அத்வர்யு, பிரம்மா எல்லாரையும் பிராமணர்களாக வைத்துக்கொண்டு எஜமானனாக சத்திரியனோ வைசியனோ இருந்து யாகம் செய்ய வேண்டும். அந்த காரியங்களையும் இந்த 2 ஜாதிகள் செய்வது என்றால் இவர்கள் செய்ய வேண்டிய ரட்சணை, வியாபாரம், விவசாயம் முதலியன பாழாகிவிடுமே. எல்லா யாகங்களையும் எல்லா பிராமணர்களும் செய்ய வேண்டும் என்றில்லை. இவற்றில் அநேகம் குறிப்பிட்ட ஒவ்வொரு பலனுக்காக இருக்கும். பிள்ளை பிறக்க வேண்டும் என்பதற்காக புத்திரகாமேஷ்டி செய்வது என்று ராமாயணத்தில் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா? அப்படி இவ்வாறு ஒரு இஷ்டத்தை உத்தேசித்து பண்ணுவது காமிய கர்மா எனப்படும். அது ஒருவர் பிரியப்பட்டால் செய்கிற ஆப்ஷனல் காரியம்தான். இஷ்டம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆத்ம சுத்திக்காகவும் லோகக்ஷேமத்துக்காகவும் செய்தே தீர வேண்டிய சில கர்மாக்களும் உண்டு. அவற்றுக்கு நித்திய கர்மா என்று பெயர். நித்திய என்றால் இங்கே தினந்தோறும் பண்ணுவது என்று அர்த்தமில்லை. இப்படிப்பட்ட நித்திய கர்மாக்களாக பண்ண வேண்டியவை 21 யக்ஞங்கள். 400இல் மீதமுள்ளதை பண்ணினால் பண்ணலாம், பண்ணாவிட்டாலும் தோஷமில்லை. ஆனால் 40 சம்ஸ்காரங்களிலேயே சேர்க்கப்பட்டுவிட்ட இந்த 21ஐ ஜன்மாவில் ஒரு தரமாவது செய்ய வேண்டும். இந்த 21ம் 7 பாக யக்ஞங்கள், 7 ஹவிர் யக்ஞங்கள், 7 சோம யக்ஞங்கள் என்று பிரியும் என்று முன்பே சொல்லியிருக்கிறேன். விவாகம் அக்னி சாட்சியாக அக்னியில் ஹோமத்துடன் தானே நடக்கிறது. அந்த அக்னியிலேயே விவாகத்தின் போதே ஔபாசனம் ஆரம்பிக்கப்படுகிறது. பிறகு வாழ்நாள் பரியந்தம் அந்த ஔபாச அக்னி அணையாமல் அதை உபாசிக்க வேண்டும். பாக யக்ஞங்கள் என்று 7 சொன்னேனே, அவற்றையும் கிருஹத்தில் நடக்கும் உபநயனம் முதலான காரியங்களையும் சிராத்தம் முதலியவைகளையும் ஔபாசன அக்னியை கொண்டேதான் செய்ய வேண்டும். தகப்பனாருடைய ஔபாசன அக்னியிலிருந்தே புத்திரனின் விவாகத்தில் அக்னி வளர்க்கப்படும். இதுவே அப்புறம் புத்திரனின் ஜீவ பரியந்தமும் அவனுக்கு ஔபாசன அக்னியாய் இருக்கிறது. இப்படி அவிச்சின்னமாக தலைமுறை தலைமுறையாக அதே அக்னி போகும். ஒரு தனி மனிதனையும் அவனுடைய ஒரு குடும்பத்தையும் மட்டுமே மையமாக கொண்டு அமைகிற, அதாவது ஔபாசன அக்னி உபயோகிக்கப்படுகிற எல்லா கர்மங்களுக்கும் கிருஹ கர்மாக்கள் என்று பெயர். பாக யக்ஞங்கள் 7ம் கூட இப்படிப்பட்ட கிருஹ கர்மாக்கள் தான். இவை அநேகமாக ஒரு குடும்ப சமாச்சாரம் ஆதலால் பலன் நேராக ஒரு குடும்பத்தை உத்தேசித்ததானாலும் அதில் பிரயோகமாகிற வேத மந்திர சப்தம் சகல ஜகத்துக்கும் நல்லது செய்யத்தான் செய்யும். ரொம்ப விஸ்தாரமாய் இல்லாமல் ஸ்மால் ஸ்கேலில் இருக்கிறவை இவை. கிருஹசூத்திரங்கள் இந்த கர்மாக்களை விவரிக்கின்றன. அவை ஸ்மிருதிகளை சேர்ந்தவை. ஸ்மிருதிகள் சொல்வதால் இவற்றுக்கு ஸ்மார்த்த கர்மாக்கள் என்றும் ஒரு பெயர் உண்டு. இப்படி இல்லாமல் விசேஷமாக லோகக்ஷேமத்தை உண்டாக்குவதாக, அதாவது ஒரு குடும்பத்தின் கல்யாணம், திவசம் இவற்றில் சம்பந்தப்படுவதோடு நின்று விடாததாக இருக்கிற எலாபரேட்டான மற்ற யக்ஞங்கள் ஸ்ரௌத கர்மாக்கள் எனப்படும். வேதமான ஸ்ருதியையே நேர ஆதாரமாக கொண்டு இவற்றின் ப்ரொசீஜர் சொல்லப்பட்டிருப்பதால் ஸ்ரௌதம் என்று பெயர் ஏற்பட்டது. இவற்றை விவரிக்கிற சாஸ்திரத்துக்கு ஸ்ரௌத சூத்திரங்கள் என்று பெயர். முன்பு ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் உயர்வு தாழ்வு கற்பிக்கக்கூடாது என்று சொன்னேன் அல்லவா? அதுபோலவே கிருஹ கர்மாவுக்கும் ஸ்ரௌத கர்மாவுக்கும் இடையிலேயும் தாரதமியங்கள் கற்பிக்கக்கூடாது. இந்து மதம் என்று இப்போது சொல்கிற சனாதன தர்மத்தின்படி இரண்டும் 2 கண்களாக ரட்சிக்கப்பட வேண்டியவை. விவாகத்தின் போது ஔபாசனம் செய்யப்பட்ட அக்னியை 2ஆக பிரிக்க வேண்டும். அதற்கென்று அக்னி ஆதானம் என்று ஒரு சடங்கு உண்டு. இப்படி பிரித்ததில் ஒன்றே கிருஹ காரியங்களை செய்ய வேண்டிய கிருஹ அக்னி அல்லது ஸ்மார்த்தாக்னி ஆகிறது. மற்றது ஸ்ரௌத காரியங்களை செய்வதற்கான ஸ்ரௌத அக்னி ஆகிறது. அதன்பின் இந்த 2 அக்னிகளையும் சாஸ்வதமாக ரட்சித்து வர வேண்டும். இவற்றில் கிருஹ அக்னிதான் ஔபாசன அக்னி என்றும் பெயர் பெற்று தினமும் அதில் ஔபாசனம் செய்யப்படுகிறது. இது ஒரே குண்டத்தில் இருக்கிற அக்னிதான்.
அதனால் இதற்கு ஏகாக்னி என்றும் பெயர். ஆபஸ்தம்ப ஸ்தூத்திரத்தில் கிருஹ கர்மா விஷயங்களுக்கே ஏகாக்னி காண்டம் என்றுதான் பெயர். நான் இதுவரை சொல்லி வந்த சம்ஸ்கார சமாச்சாரங்கள், சாஸ்திரோக்த விதிகள் எல்லாமே பெரும்பாலும் ஆபஸ்தம்ப சூத்திரத்தை அனுசரித்ததுதான். ஏனென்றால் அதை அனுஷ்டிக்கிற கிருஷ்ண யஜுர்வேதிகள் தான் தட்சிணத்தில் கணிசமான மெஜாரிட்டிக்காரர்கள். இங்கே மைனாரிட்டியாக உள்ள ரிக்வேதிகள் பின்பற்றுகிற ஆச்வலாயன சூத்திரத்திலும் சாமவேதிகள் அனுசரிக்கிற கோபில சூத்திரத்திலும் சில விஷயங்கள் கொஞ்சம் மாறுபட்டிருக்கும். ஆனால் இந்த வித்தியாசங்கள் கிருஹ கர்மாக்களில் தானே அன்றி ஸ்ரௌத கர்மாக்களில் வித்தியாசமே கிடையாது. ஸ்ரௌதம் எல்லாருக்கும் பொது. ஸ்ரௌத காரியங்களுக்கு முக்கியமாய் இருக்கிற ஸ்ரௌதாக்னி என்பது 3 அக்னிகளாக 3 குண்டங்களில் இருப்பது. அதனால் திரேதாக்னி என்று அதற்கு பெயர். திரேதாக்னி காண்டம் என்றே ஆபஸ்தம்ப சூத்திரத்தில் இந்த பகுதிக்கு பெயர். இப்படி ஸ்ரௌதாக்னியை உபாசிக்கிறவரையே திரேதாக்னி என்று சொல்வதுண்டு. ஸ்ரௌதி என்றும் சொல்வார்கள். ஸ்ரௌத கிருஹ்ய அக்னிகளை உபாசிக்கிறவருக்கு ஆஹிதாக்னி என்று பெயர். இப்படியே விஸ்தாரமான ஹோமயாகம் முதலானதை பண்ணினவருக்கு யஜ்வா, தீக்ஷிதர், மகி என்ற பெயர்கள் ஏற்படுகின்றன. சோமயாகங்களுக்குள் விசேஷமான வாஜபேயம் பண்ணினவர் வாஜபேயி எனப்படுகிறார். யாகம் அல்லது யக்ஞம் என்பதற்கு கிரது, மகம், இதிலிருந்துதான் எஜமானனுக்கு மகி என்று பெயர் உண்டாகிறது. சவணம், இஷ்டி, ஸ்தோமம், சம்ஸ்தை என்ற பெயர்களும் உள்ளன. இவற்றில் சிலவற்றுக்கிடையே சில வித்தியாசங்களும் உண்டு. முத்தி ஓம்புதல் என்றெல்லாம் ரொம்ப பழைய தமிழ் நூல்களில் சிறப்பித்து சொல்லியிருப்பது ஸ்ரௌதாக்னியைத்தான். 3 அக்னிகள் என்ன என்றால், 1 கார்கபத்தியம், அதாவது இல்லத்தின் அதிபதியான கிருஹபதிக்கு உரியது. இந்த கார்கபத்திய குண்டத்திலேதான் அணையாமல் எப்போதும் ஸ்ரௌதாக்னி எரிந்து கொண்டிருக்க வேண்டும். இது முழு வட்ட வடிவமாக இருக்கும். இதிலே நேராக ஒரு ஹோமமும் கூடாது. இதிலே இருக்கிற அக்னியை பித்ருகாரியம். இது கிருஹமான சிராத்தம் இல்லை. இது ஸ்ரௌதமான அமாவாசையை தோறும் செய்யும் பிண்ட பித்ரு கர்மா. அதை செய்வதற்காகவும் சில சில்லறை தேவதா ஹோமங்களுக்காகவும் 2வதான ஒரு குண்டத்தில் எடுத்து வைத்து பண்ண வேண்டும். இந்த குண்டம் தெற்கே இருப்பதால் இந்த அக்னிக்கு தக்ஷிணாக்னி என்று பெயர். இது அரைவட்டமாக இருக்கும். பொதுவாக மற்ற எல்லா தேவதைகளுக்கும் செய்கிற ஹோமங்களை 3வதான ஆகவனீயம் என்ற கிழக்கு பக்கம் உள்ள குண்டத்தில் பண்ண வேண்டும். கார்கபத்திய அக்னியிலிருந்தே கிழக்கு குண்டத்தில் எடுத்து வைத்து ஆகவனீய அக்னியை உண்டாக்க வேண்டும். ஹவன் என்றுதானே வடக்கே யாகத்தையே சொல்கிறார்கள். அந்த ஹவனம் அல்லது ஆகவனத்துக்கு ஆதாரமாக இருக்கப்பட்டதுதான் ஆகவனீயம். இந்த ஆகவனீய குண்டம் சதுரமாக இருக்கும். வேதா பிரீத்தியாக செய்யப்படும் சோமயாகம் முதலான எல்லா பெரிய வேள்விகளும் ஆகவனீய அக்னியை கிருஹத்திலிருந்து யாகசாலைக்கு கொண்டு போய் அங்கே அதில் செய்வதுதான். கிருஹத்தில் ஔபாசனம் போல ஸ்ரௌத கர்மாக்களில் அன்றாடம் 2 வேளையும் செய்ய வேண்டியது அக்னிஹோத்திரம். முன்பு சொன்ன அக்னி ஆதானமும் அக்னிஹோத்திரமும் 7 ஹவிர் யஜ்ஞங்களில் முதல் 2 அக்னிஹோத்திரம் செய்பவர்களையே அக்னிஹோத்ரிகள் என்கிறோம். இக்காலத்தில் ஹாஸ்யம் என்று நினைத்து சிகரெட் ஊதுவதை அக்னிஹோத்திரம் என்றும் ரேசுக்கு போவதை அஸ்வமேதம் என்றும் சொல்வது அபச்சாரமாகும். வசந்த காலத்தில், அதாவது ஏறக்குறைய நம் சித்திரை வைகாசி மாசங்களில் விவாகம் செய்வதால் ஔபாசன சித்தியும் அக்னி ஆதானம் செய்வதால் அக்னிஹோத்திர சித்தியும் உண்டாகின்றன. அக்னிஹோத்திர அக்னி எக்காரணத்தினாலாவது அணைந்து விட்டால் புனராதாரணம் என்பதாக மறுபடி ஆதானம் பண்ணி மீண்டும் ஆரம்பிக்கலாம். இப்படியே ஔபாசன அக்னி அணைந்தாலும் அக்னி சந்தானம் செய்து மறுபடி ஆரம்பிக்கலாம். தற்போது அநேகமாக அத்தனை பேர் வீட்டிலுமே ஔபாசன அக்னி ஹோத்திர அக்னிகள் இல்லாததால் நான் இவற்றை செய்ய சொல்லும்போது எப்படி முடியும்? விவாக காலத்திலிருந்து இந்த அக்னிகளை நாங்கள் ரட்சிக்காமல் விட்டுவிட்டோமே என்று நீங்கள் கேட்டுவிடக்கூடாது என்றே இதை இப்போது கூட இவற்றை ஆரம்பித்து கொள்ள இடம் இருக்கிறது என்பதை சொல்கிறேன். ஔபாசனத்தில் அக்ஷதையையும் அக்னிஹோத்திரத்தில் பால், அக்ஷதை, நெய் இவற்றில் ஒன்றையும் ஹோமம் செய்ய வேண்டும். பொதுவாக அக்னிஹோத்திரத்தில் பாலை செய்வதே வழக்கமாயிருக்கிறது. கார்கபத்திய அக்னியை ஸ்ரௌதமான பிண்ட பித்ரு காரியத்துக்காக தட்சிணாக்னியிலும் மற்ற யஜ்ஞங்களுக்காக ஆகவனீய ஸ்தானத்திலும் அந்த கர்மாக்களை பண்ணி முடித்த பிறகு இந்த 2 அக்னிகளும் ஸ்ரௌத அக்னி என்ற உன்னதமான பெயரை இழந்து வெறும் லௌகீக அக்னியாகிவிடும். இவற்றை விசர்ஜனம் செய்துவிட வேண்டும். கார்கபத்தியம் மட்டுமே விசர்ஜனம் இல்லாமல்
ஔபாசனாக்னி போல எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். முக்கியமாக ஒவ்வொரு பிரதமையிலும் கிருஹ அக்னி, ஸ்ரௌதாக்னி இரண்டிலும் கிருஹஸ்தன் செய்ய வேண்டிய உபாசனைகளாக முறையே ஒரு பாக யஜ்ஞமும் ஒரு ஹவிர் யஜ்ஞமும் உள்ளன. இந்த பாக யஜ்ஞத்துக்கு ஸ்தாலி பாகம் என்று பெயர். ஸ்தாலி என்று சோற்றுப்பானைக்கு பெயர். ஔபாசன அக்னியிலே ஸ்தாலியை வைத்து சரு என்கிற பக்குவ அன்னம் செய்வது ஸ்தாலி பாகம். இந்த சருவை ஹோமம் செய்ய வேண்டும். ஏனைய பலவற்றுக்கு அடிப்படையாக இருப்பதை பிரகிருதி என்பார்கள். இந்த பிரகிருதியை தழுவி சில மாறுதல்களுடன் செய்கிற மற்றவற்றுக்கு விக்ருதி என்று பெயர். ஸ்ராவணி என்கிற சர்ப்பபலி, ஆக்ரஹாயணி முதலான பாக யஜ்ஞங்களுக்கு ஸ்தாலி பாகம்தான் பிரகிருதி. அடி முதல் நுனி வரை கர்மா செய்ய வேண்டிய கிரமம் சொல்லப்படுவதே பிரகிருதி. அநேக விஷயங்களில் இதையே டிட்டோ போட்டு காட்டி மற்ற விஷயங்களை மட்டும் சொல்வது விக்ருதி. பிரதமையும் ஸ்ரௌதாக்னியில் பண்ண வேண்டிய ஹவிர் யஜ்ஞத்துக்கு தர்சபூர்ண இஷ்டி என்று பெயர். தர்சம் என்றால் அமாவாஸ்யை, பூர்ணம் என்றால் பௌர்ணமி. இந்த இரண்டுக்கும் மறுநாளான பிரதமைகளில் செய்யப்படும் இஷ்டியாதலால் இஷ்டி என்றால் யாகம், தர்சபூர்ண இஷ்டி என்று பெயர். இதை இஷ்டி என்று மட்டுமே சுருக்கியும் சொல்வார்கள். ஹவிர் யஜ்ஞங்களுக்குள் இதுவே பிரகிருதி, மற்றவை இதன் விக்ருதிகள். இப்படியே சோம யஜ்ஞங்களில் அக்னிஷ்டோமம் என்பதுதான் பிரகிருதி. ஸ்தோமம் என்றாலும் வேள்விதான். அக்னி ப்ளஸ் ஸ்தோமம் என்னும்போது சந்தியில் ஸ்தோ என்பது ஸ்டோ ஆகிறது. ஸ்தாபித என்பதை இங்கிலீஷில் எஸ்டாப்ளிஷ் என்கிற போது ஸ்டாவ் ஆகிறதல்லவா. சில பாமர ஜனங்கள் ஸ்டார், ஸ்டாம்ப் என்பதை இஸ்டார், இஸ்டாம்ப் என்கவில்லையா? இவை வேதத்திலேயே சில சந்திகளில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒலி மாற்றங்கள். 7 பாக ஹவிர் சோம யஜ்ஞங்களில் பாக்கியுள்ளவை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். பாக யஜ்ஞங்கள் சின்னவை. இவை யாகசாலை போட்டுக்கொள்ளாமல் வீட்டிலேயே செய்கிற கிருஹ கர்மாக்கள். ஸ்ரௌத கர்மாக்களில் கூட முதல் 4 ஹவிர் யஜ்ஞங்களான ஆதானம், அக்னிஹோத்திரம், தர்சபூர்ணமாசம், ஆக்ரயணம் என்பன கிருஹத்திலேயே தான் செய்யப்படுகின்றன. கடைசி 3 ஹவிர் யஜ்ஞங்களான சாதுர்மாசியம், பசுபந்தம், சௌத்ராமணி இவையும் 7 சோம யஜ்ஞங்களும் மற்ற எல்லா யாகங்களும் யாகசாலை தனியாக அமைத்து அதிலேயே செய்யப்பட வேண்டியவை. யாகசாலைக்கு தேவயஜனம் என்றும் பெயர். அதன் அமைப்பை பற்றி சகல விவரங்களும் வெகு நுணுக்கமாக கல்பசூத்ராதிகளில் சொல்லப்பட்டிருக்கின்றன. சயனம் என்று செங்கல் வைத்து கட்ட வேண்டிய யஜ்ஞ அமைப்புகள் உண்டு. பாக யஜ்ஞங்களிலும் ஹவிர் யஜ்ஞங்களிலும் சயனம் கிடையாது. இவற்றுக்கும் ரொம்ப மினிட்டாக டீட்டெயில்டு, அதாவது நுணுக்கமான விவரங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இதிலே கணித விஷயங்கள் உள்ளன என்று முன்பே சொன்னேன். ஹோமம் செய்கிற கரண்டியை எடுத்துக்கொண்டால் அதில் தர்வி, ஸ்ரூக், ஸ்ரவம் என்று பல தினுசு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவு இன்ன வஸ்துவால் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று இருக்கிறது. இப்படி கைமுத்திரை பிடிக்க வேண்டும் என்று விதி உள்ளது. எந்த சின்ன விஷயமும் விட்டு போகாமல் இப்படி அளவுகள், இன்ன மெட்டீரியல் என்பது எல்லாம் சொல்லியிருக்கும். அணு ஆராய்ச்சி, ஸ்பேஸ் ரிசர்ச் என்று லேபரட்டரியில் செய்கிற போது எப்படி ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அதிஜாக்கிரதையுடன் செய்கிறார்களோ அப்படியே இயற்கைக்கு அதீதமான சூப்பர் நேச்சுரல் சக்திகளை லோகக்ஷேமத்துக்காக இழுத்து கொடுக்கிற யஜ்ஞங்களிலும் இண்டு இடுக்கு விடாமல் சகல அம்சங்களையும் ஜாக்கிரதையுடன் முறைப்படி செய்ய சாஸ்திரம் விரிவான விதிகளை கொடுத்திருக்கிறது. பாக யஜ்ஞம் 7 சின்னவை. பாக என்றால் சின்ன, குழந்தை மாதிரியான என்று ஒரு அர்த்தம். வெந்த உணவுக்கும் பாகம் என்று பெயர். அதனால்தான் சமையற்கலையையே பாக சாஸ்திரம் என்கிறோம். பாக என்று சொல்ல வேண்டும். பாக அல்லது பாக என்பது தப்பு. சமைக்கிற இடம் பாகசாலை. அநேகமாக ஸ்தாலி பாகத்தில் அன்னத்தை ஹோமம் செய்வது போல வெந்த தானியங்களையே பாக யஜ்ஞங்களில் ஆகுதி பண்ணியிருக்கும்படி இருக்கிறது. கஞ்சி வடிக்கக்கூடாது. இதற்கு சரு ஹோமம் என்று பெயர். ஆனால் ஔபாசனத்தில் வேக வைக்காத அக்ஷதை, அதாவது வரட்டு அரிசிதான் ஹோமம். அஷ்டகா என்ற பாக யஜ்ஞத்தில் அடை மாதிரி உள்ள புரோடாசம் ஹோமம் செய்யப்படுகிறது. பாக யஜ்ஞங்கள் 7 அஷ்டகா என்பது சிராத்தத்தைச் சேர்ந்த பித்ருகர்மா. சுக்லபக்ஷம், கிருஷ்ணபக்ஷம் என்று இருக்கிறதல்லவா. இவற்றில் சுக்லபக்ஷம் தேவர்களுக்கு விசேஷமானது, கிருஷ்ணபக்ஷம் பித்ருக்களுக்கு விசேஷமானது. பித்ருகாரியங்களுக்கு அபரகாரியம் என்றும் பெயர். அதனால் கிருஷ்ணபக்ஷத்தை அபரபக்ஷம் என்பதும் உண்டு. இந்த அபரபக்ஷத்தில் நட்ட நடுவில் அஷ்டமி வருவதால்
அது பித்ருக்களுக்கு அதிவிசேஷமானது. ஹேமந்த ருது அதாவது முன்பனி காலத்திலே, சிசிர ருது பின்பனி காலத்திலும் என்கிற மார்கழி, தை, மாசி, பங்குனி மாதங்களில் இந்த அஷ்டமிகளில் அஷ்டகா சிராத்தம் செய்யப்பட வேண்டும். இவற்றில் மாசியில் செய்வதே சிறப்பாக அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அஷ்டகையின் தொடர்ச்சியாக மறுதினம் செய்வது அன்வஷ்டகை. ஸ்தாலிபாகம் என்ற பாகயஜ்ஞத்தை பற்றி முன்பே சொன்னேன். பாகயஜ்ஞங்களில் இன்னொன்றான பார்வாணி என்பதே சிராத்தங்களுக்கெல்லாம் பிரகிருதி. அது மாசம் ஒரு முறை செய்யப்படுவதால் மாசி சிராத்தம் என்றும் கூறப்படும். இது ஆபஸ்தம்ப சூத்திரப்படி. கௌதம சூத்திரப்படி பார்வணம் என்பது ஒவ்வொரு பர்வாவிலும் செய்யும் ஸ்தாலிபாகத்தையே குறிப்பதாகும். ஸ்ராவணி என்கிற பாகயஜ்ஞத்துக்கு சர்ப்பபலி என்றும் பெயர். ஸ்ராவண மாசத்தில் அதாவது ஆவணியில் பௌர்ணமி ராத்திரியில் சருவாலும் ஆஜ்யத்தாலும் ஹோமம் செய்து பலாச புஷ்பங்களையும் 2 கைகளால் ஹோமம் பண்ண வேண்டும். புற்றிலோ வேறு சுத்தமான இடத்திலோ பச்சரிசி மாவால் கோலம் போன்ற சிலவற்றை போட்டு சர்ப்ப மந்திரங்களை சொல்லி பலி போட வேண்டும். ஆவணியில் ஆரம்பித்ததை விடாமல் தினமும் மார்கழி பௌர்ணமி வரை செய்ய வேண்டும். மார்கழி பூர்ணிமாவில் ஆக்ரஹாயணி என்கிற பாகயஜ்ஞத்தை செய்து ஆவணியில் ஆரம்பித்த சர்ப்பபலியை உத்சர்ஜனம் செய்ய வேண்டும். ஸ்ராவணி போலவே ஆக்ரஹாயணி என்பதும் மாசத்தின் பெயரால் ஏற்பட்டது. ஆக்ரஹாயணி என்று மார்கழிக்கு பெயர். ஹாயனம் என்றால் வருஷம். வருஷத்தில் அக்ர மாதமாக அதாவது முதல் மாசமாக எது இருக்கிறதோ அது ஆக்ரஹாயணம். இதிலிருந்து மார்கழியை முதல் மாசமாக கொண்டே ஆதியில் நம் வருஷம் இருந்திருப்பதாக ஏற்படுகிறது. ஜனவரி என்ற முதல் மாதம் இப்போதும் மார்கழி நடுவில்தானே வருகிறது. நம்மிடமிருந்துதான் மேல் நாட்டினர் இதை பூர்வத்தில் எடுத்துக்கொண்டார்கள். பிறகு நாம் அந்த பழக்கத்தை விட்டுவிட்டாலும் அவர்கள் விடவில்லை என்று தெரிகிறது. இதே மாதிரி சித்திரை என்னும் மாச பெயரை கொண்டு சைத்ரி என்பதாகவும், ஆச்வயுஜி அதாவது ஐப்பசி என்ற மாச பெயரால் ஆச்வயுஜி என்பதாகவும் 2 பாகயஜ்ஞங்கள் உள்ளன. சைத்ரி என்பது 4 வீதிகள் கூடுமிடத்தில் ஈசானனை உத்தேசித்து செய்யப்படுவதால் ஈசான பலி என்றும் கூறப்படும். ஈசானன் என்பதுதான் பரமேஸ்வரன். சிவபெருமான் மற்ற பாகயஜ்ஞங்களில் மற்ற தேவதைகளை உத்தேசித்து ஹோமம் செய்யப்படுகிறது. அவர்கள் துவாரா அதாவது பரமேஸ்வரனுக்கு பிரீத்தி ஏற்படும். அது சப்கலெக்டர் மூலம் ராஜாவுக்கு வரி கொடுக்கிற மாதிரி. சைத்ரியிலோ நேரே ராஜாவான பரமேஸ்வரனுக்கே கொடுக்கிறோம். ஐப்பசியில் குறுவை நெல் விளைந்து வரும். இதை ஆச்வயுஜி என்று கர்மாவில் முதலில் ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணிவிட்டு பிறகு மற்றவர்கள் புஜிப்பார்கள். இப்படியே நம் தட்சிண சீமையில் மார்கழியில் சம்பா நெல் அறுவடையானவுடன் ஆக்ரஹாயணி செய்துவிட்டு அப்புறம் சாப்பிடும்படியாக ஏற்படுகிறது. இப்படியாக 7 பாக யஜ்ஞங்கள். ஹவிர் யஜ்ஞங்களை பார்க்கலாம். இவை பாக யஜ்ஞங்களை விட எலாபரேட் ஆனவை. ஆனாலும் சோம யஜ்ஞங்களைப் போல் அவ்வளவு பெரியவை இல்லை. அக்னியில் ஆகுதி செய்கிற எல்லாவற்றுக்குமே ஹவிஸ் என்று பெயர். அவி என்று திருக்குறள் முதலான தமிழ் நூல்களில் சொல்லியிருக்கிறது. ஆனாலும் குறிப்பாக நெய்க்கு ஹவிஸ் என்ற பெயர் உள்ளது. சோமரச ஆகுதி உள்ள யஜ்ஞங்களை தனியாக சோமயாகம் என்று வைத்ததால், கிரகமான சின்னவற்றையும் பாகயஜ்ஞம் என்று தனியாய் வைத்ததால் 40 சம்ஸ்காரங்களில் வந்துவிடும் ஸ்ரௌதமான பாக்கி 7ஐயும் ஹவிர் யஜ்ஞம் என்றே ஹவிஸை முன்னிட்டு பெயரிட்டிருக்கிறார்கள். முன்னே யாகங்களை பற்றி சொல்லும்போது யாகத்தை பண்ணும் எஜமானன் என்பவனுக்காக ரித்விக்குகள் என்ற புரோகிதர்கள் அதை நடத்தி கொடுப்பார்கள் என்றும், இந்த ரித்விக்குகளில் ரிக்வேதத்தால் தேவதைகளை ஸ்துதித்து கூப்பிடுகிறவர் ஹோதா, யஜுர்வேதப்படி காரியங்கள் செய்பவர் அத்வர்யு, சாமவேத கானம் செய்து தேவதைகளை பிரீத்தி செய்கிறவர் உத்காதா, அதர்வ வேத விதிகளின்படி சூப்பர்வைஸ் செய்கிறவர் பிரம்மா என்றும் சொன்னேன் அல்லவா. பாகயஜ்ஞங்களில் எஜமானனை தவிர இந்த 4 விதமான ரித்விக்குகளில் எவருமே கிடையாது. பிரத்தியார் துணையின்றி ஒவ்வொரு கிரகஸ்தனும் தானே பத்னி சகிதமாக செய்ய வேண்டியனவே பாகயஜ்ஞங்கள். ஹவிர் யஜ்ஞங்களில் எஜமானனை தவிர யஜ்ஞத்தை நடத்தி தருபவர்களாக ஹோதா, அத்வர்யு, அக்னீத்ரன், பிரம்மா என்ற 4 ரித்விக்குகள் இருப்பார்கள். அதாவது நான் முன் சொன்ன 4 தினுசான ரித்விக்குகளில் உத்காதாவுக்கு பதில் அக்னீத்ரன் இருக்கிறார். சாமகானம் செய்பவர்தானே உத்காதா. சோமயாகங்களில்தான் சாமகானம் உண்டு, ஹவிர் யாகங்களில் இல்லை. அதனால் உத்காதாவும் இல்லை. உத்காதாவுக்கு பதில்தான் அக்னீத்ரன் இருக்கிறார். சாதுர்மாசியம், பசுபந்தம் முதலியவற்றில் அதிகப்படி ரித்விக்கும் உண்டு.
அந்த விவரங்கள் இங்கே வேண்டாம். காலமே சொல்ல முடியாமல் அவ்வளவு பிராச்சீனமாக ஏற்பட்டு சமீப காலம் வரை நடைபெற்று வந்த முக்கியமான யக்ஞ கர்மாக்களை பற்றி ஒரு பேசிக் நாலெட்ஜாவது இருக்கட்டும் என்றுதான் இவ்வளவாவது சொல்கிறேன். கவிர் யக்ஞங்களில் முன்பே அக்னியாதானம், அக்னிஹோத்திரம், தர்சபூர்ணமாசம் இவை பற்றி சொன்னது போதும். ஆக்ரயணம் என்ற இஷ்டி ஐப்பசி பூர்ணிமையில் செய்யப்படும் ஹவிர் யக்ஞம், சாமை என்று சொல்லப்படும் ஷியாமாகம் என்ற கடுகு போல் இருக்கும் தானியத்தை அதில் ஹோமம் செய்ய வேண்டும். சாதுர்மாசியம் என்ற ஹவிர் யக்ஞம் பல இஷ்டிகளை ஒன்றாக அடக்கினார் போன்றது. வர்ஷா காலத்தில், அதாவது மழை காலத்தில் சந்நியாசி ஒரே இடத்தை விட்டு போகாமல் இருப்பதற்கு சாதுர்மாசியம் என்று பேர். உங்களில் சில பேருக்கு தெரிந்திருக்கலாம். இது கிருகஸ்தர்களான நீங்களே பண்ண வேண்டிய ஒரு ஹவிர் யாகத்துக்கும் அதே பேர். மழைக்காலமான சதுர்மாசங்கள் துறவியானவன் ஒரே இடத்தில் இருப்பதால் சாதுர்மாசியம் என்று பெயர் வந்தது. இங்கோ ஒரு கிருகஸ்தன் 4 மாசங்களுக்கு ஒரு முறை, அதாவது கார்த்திகை, பங்குனி, ஆடி ஆகிய மாத ஆரம்பங்களில் இந்த யக்ஞத்தை பண்ணுவதால் அதே சாதுர்மாசிய பெயர் ஏற்பட்டிருக்கிறது. இந்த யக்ஞத்திலிருந்துதான் கிரகத்தில் செய்வது போய் யாகசாலைகளில் பண்ணுபவை தொடங்குகின்றன. இதற்கு அடுத்த ஹவிர் யக்ஞமான நிருட பசுபந்தம், அதாவது வெறுமே பசுபந்தம் என்றே இதை சொல்லுவது வழக்கம் என்பதிலிருந்து தான் மிருக பலி ஆரம்பிக்கிறது. பலி என்ற வார்த்தையை நான் இங்கே சொன்னாலும் சாஸ்திரிய பரிபாஷை படி பார்த்தால் அது பலி இல்லை. அக்னியில் ஹோமமாக பண்ணாமல் அப்படியே நேராக அர்ப்பணம் பண்ணுவதுதான் பலி. ஹோமம் பண்ணப்படுவதற்கு ஆகுதி, ஹவிஸ் என்றெல்லாம் தான் பெயர். சர்ப்பத்தின் புற்றில் அப்படியே மாவை போடுவது சர்ப்ப பலி. பஞ்சமகா யக்ஞங்களில் ஒன்றான வைஸ்வதேவத்தில் சிலதை அக்னியில் மந்திரபூர்வமாக போடுவார்கள். இது ஹோமம். சிலதை மந்திரபூர்வமாக அப்படியே வீட்டிலும் வெளியிலும் ஒவ்வொரு ஸ்தானத்தில் பலவிதமான ஜீவன்களை உத்தேசித்து எரிந்து விடுவார்கள். இது பலி. இன்னொரு விஷயமும் இங்கே சொல்ல வேண்டும். இப்படி மந்திரபூர்வமாக அர்ப்பணம் பண்ணும்போது தேவதைகளுக்கு செய்வதற்கே ஸ்வாஹா என்று சொல்ல வேண்டும். பித்ருக்களுக்கு செய்யும்போது ஸ்வதா என்று சொல்ல வேண்டும். மற்ற ஜீவன்களுக்கு ஹந்தா என்று சொல்ல வேண்டும். அதிகார ஸ்தானத்தை பொறுத்து நாம் யுவர் மெஜஸ்டி, யுவர் ஆனர் என்று பல தினசாக சொல்லவில்லையா? அப்படி யக்ஞங்களில் ஒரு பசுவின், அதாவது மாடு இல்லை, சம்ஸ்கிருதத்தில் எந்த மிருகமுமே பசுதான், இன்ன பாகத்தை ஹோமம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. இது பலி இல்லை, அக்னியில் போடுகிற ஹோமம்தான். பசுபந்தத்தில் ஒரே பசுதான். பசு உள்ள யக்ஞங்களுமே யூபஸ்தம்பம் என்பது உண்டு. மூங்கில் அல்லது கதிரம் என்னும் மரத்தாலான போஸ்டில் பசுவை கட்டுவார்கள். அதற்குத்தான் யூபம் அல்லது யூபஸ்தம்பம் என்று பெயர். அடுத்த கடைசியான ஹவிர் யக்ஞமான சௌத்ராமணியில் மட்டுமே சுரை, அதாவது கல் அர்ப்பணம் ஓரிடத்தில் வருகிறது. சில க்ஷூத்ர சக்திகளுக்கு, சில்லுண்டி தேவதைகளுக்கு அதில் பிரீத்தி இருப்பதால் அவற்றிடமிருந்து லோகக்ஷேமத்தை பெற சுரை ஹோமம் செய்யப்படுகிறது. நம் ராஜாங்கம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ப்ரொஹிபிஷனை பின்பற்றினாலும் அந்நிய தேச பிரமுகர்கள் வருகிற போது அவர்களால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைக்காக பரவாயில்லை என்று அவர்களுக்கு மட்டும் மது விலக்கு தந்து ஒயின் கொடுப்பது சரி என்றால், சௌத்ராமணியில் சுராஹோமமும் சரிதான். இங்கேயும் கூட சுரையானது உத்தமமான தேவதைகளுக்குரிய ஆகவனீயத்தில் ஹோமம் செய்யப்படாமல் தட்சிணாக்னியில்தான் ஹோமம் செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஹோம சேஷமானதால் மந்திரபூர்வமாக சுத்தியாக்கப்பட்ட சுரை கெடுதல் பண்ணாதென்று மிஞ்சியதை யாகம் செய்கிறவர்கள் பானம் செய்ய வேண்டும். இதன் அளவு 1/4 அவுன்ஸுக்கும் குறைவானது. ஆகையால் யக்ஞம் என்று சொல்லி சோமபானம், சுராபானம் என்று இஷ்டப்படி குடித்தார்கள் என்று குற்றம் சாட்டுவது மகா அக்கிரமம். யக்ஞசேஷமான மாம்ச ஸ்வீகரணத்தை பற்றிய புரளியை குறித்தும் முன்பே சொல்லியிருக்கிறேன். சோமயாகங்களை பற்றி சிறிது சொல்கிறேன். இவற்றை சோம சம்ஸ்தை என்றும் சொல்வதுண்டு. சம்ஸ்தை என்றால் என்ன? யாகத்திலே உத்காதா கானம் செய்கிற சாமவேத ஸ்தோத்திரத்தின் முடிவுக்குத்தான் சம்ஸ்தை என்று பெயர். தேவதாபரமாக உள்ள எல்லாவற்றையுமே ஸ்தோத்திரம் என்று பொதுவில் சொன்னாலும் வைதிக வழக்குப்படி ரிக்வேதத்தில் உள்ள ஸ்தோத்திரங்களுக்கு சஸ்திரம் என்றே பெயர். இதையே சப்தஸ்வரங்கள் உள்ளூர தொனிக்கிற மாதிரி சாமவேதத்தில் அமைத்து கானம் செய்கிற போதுதான் ஸ்தோத்திரம் என்ற பெயர் ஏற்படும். இப்படிப்பட்ட சாமவேத ஸ்தோத்திர கானம்தான் சோமயாகங்களில் மிகவும் முக்கியம். பாக ஹவிர் யக்ஞங்களில் மற்ற நூற்றுக்கணக்கான யாகங்களிலும் ஹோமம்தான் முக்கியமாக நிறைய செய்யப்படும். ஆனால் சோமயாகங்களில் ஹோமங்கள் குறைச்சலே, ஸ்தோத்திரங்கள் தான் அவற்றில் அதிகம்.
தேவர்களுக்கு ரொம்பவும் பிரீத்தியான சோமரசம் ஹோமம் செய்யப்படுவதால் தான் இவற்றுக்கு சோமயாகம் என்று பெயர். சோமரசம் மட்டுமின்றி பசுவும் இவற்றில் உண்டு. இருந்தாலும் இந்த ஹோமங்களை விட சாமகானம்தான் இவற்றில் நிறைய செய்யப்படும். பிறகு ஹோமங்கள் குறைச்சலாகவே செய்யப்படும். அதனால் சோமயாகம் ஒரு விதத்தில் சாமயாகம்தான். இந்த சாமகானம் ரொம்பவும் பரவசம் ஊட்டுவதாக இருக்கும். ஒரு வித்வான் ஆலாபனை பண்ணிக்கொண்டே போய் தாரஸ்தாயி பஞ்சமத்தை பிடித்தவுடன் ரசிகர்களுக்கு உற்சாகம் உச்சிக்கு போய் விடுகிற மாதிரி சாமகானமான ஸ்தோத்திரங்களின் முடிவான சம்ஸ்தை வருகிறபோது யக்ஞ பூமியில் கூடியிருப்பவர்களுக்கு அப்படியே தேவலோகமே வந்து இறங்கிவிட்டார் போல் ஆனந்தம் கரைபுரண்டு போகும். அதனால்தான் சோமயஜ்ஞத்துக்கே சோம சம்ஸ்தை என்று பெயர் ஏற்பட்டுவிட்டது. இப்படிப்பட்ட சோம யாகங்களில்தான் ஹோதா, அத்வர்யு, பிரம்மா என்ற ரித்விக்குகளோடு உத்காதா என்ற சாமகானக்காரரும் சேர்ந்து பூர்ண யக்ஞ லட்சணத்தோடு இருக்கிறது. இந்த 4 பேரில் ஒவ்வொருவருக்கும் உதவியாக 3 பேர் இருப்பார்கள். ஆக அத்வர்யு கணத்தில் 4வர், ஹோதா கணத்தில் 4வர், உத்காதா கணத்தில் 4வர், பிரம்மா கணத்தில் 4வர் என்பதாக சோமயாகங்கள் ஒவ்வொன்றிலும் 16 ரித்விக்குகள் இருப்பார்கள். சப்த சோம யக்ஞங்களில் முதலாவதான அக்னிஷ் ஹோமமே பிரகிருதி. மற்ற 6ம் அதன் விக்ருதிகள். அத்யக்னிஷ்டோமம், உக்தியம், ஷோடசி, வாஜபேயம், அதிராத்திரம், அப்தோர்யாமம் என்பன அவற்றின் பெயர். இவற்றில் வாஜபேயத்தை வெகு விசேஷமாக கருதி செய்வது வழக்கம். வாஜபேய யாகம் முடித்து யஜமானன் ஸ்நானம் செய்து வருகையில் யக்ஞ முடிவில் செய்வதற்கு அவப்ருத ஸ்நானம் என்று பேர். அவருக்கு ராஜாவே ஸ்வேத சத்திரம், அதாவது வெண்பட்டு குடை பிடிப்பான். அவ்வளவு பெருமை இதற்கு. பாஜம் என்றால் அன்னம், பேயம் என்றால் பானம். அன்னபானாதிகளை, அதாவது நல்ல தானிய செழிப்பையும் நீர் வளத்தையும் லோகத்தில் ஏற்படுத்தி தருவதால் இதற்கு இப்படி பெயர். இன்னொரு விதத்திலும் இந்த பெயர் பொருந்துகிறது. இந்த யாகத்தில் சோமரச ஹோமம், பசு ஹோமம், அதாவது 23 பசுக்கள், இவற்றோடு வாஜ ஹோமமும் உண்டு. அது ஆன பின்பு சேஷாண்ணத்தால் யஜமானனுக்கு அபிஷேகம் செய்வார்கள். இதை அந்த யக்ஞத்திலேயே சிறப்பான அம்சமாக நினைப்பதுண்டு. பாஜத்தையே பேயம், அதாவது ஜலத்தை, அன்னத்தையே ஜலமாக அபிஷேகம் செய்வதாலும் வாஜபேயம் என்ற பெயர் பொருந்துகிறது. பிராமணன் சொத்தெல்லாம் சோமயாகத்துக்காகத்தான் என்று முன்பு சொல்வார்கள். திரவியங்களுக்காக ஓரளவும் பண்ணி வைக்கிற ரித்விக்குகளுக்கு தட்சிணையாக நிறையவும் செலவிட வேண்டும். இப்பொழுது சொத்து ஒன்றையேதான் நினைத்து கொண்டு சோமயாகத்தை மட்டுமின்றி செலவே இல்லாத சந்தியாவந்தனத்தை கூட விட்டுவிட்டு இருக்கிறோம். 40-50 வருஷங்களுக்கு முந்தி கூட நம்பூதிரிகளில் 10 குடும்பத்தில் 1 வீதமாவது சோமயாகம் நடந்து வந்தது. அவர்களில் மூத்தவன்தான் சோமயாகம் செய்யலாம் என்று இருந்ததால் அவனுக்குத்தான் சொத்துரிமையும் இருந்தது. வசந்தே வசந்தே என்று சொல்லியிருப்பதால் தரித்திரர்களாக உள்ள பிராமணர்களும் கூட யாசகம் வாங்கியாவது வருஷா வருஷம் சோமயாகம் பண்ணி பிரதி வசந்த சோமயாஜி என்று பெயர் வாங்கிய ஒரு காலமும் இருந்தது. மற்ற சோமயாகங்களை பண்ணாவிட்டாலும் இவற்றில் முதலாவதான ஜோதிஷ்டோமம் எனப்படும் அக்னிஷ்ட ஹோமத்தையாவது பண்ணினால் லோகத்தில் வைதீக ஸ்ரீ பிரகாசிக்கத் தொடங்கும். இந்த 21 யக்ஞங்களோடு 40 சம்ஸ்காரங்களும் முடிந்து விடுகின்றன.